எல்லாருக்கும் நமஸ்காரம். எப்பவும் போல் நான் என்னோடய கொலு கதைகளோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த தடவை நம்ம கொலுவில் என்ன வச்சுருக்கோன்னா, ஆறுபடை வீடு, முருகனோட ஆறுபடை வீடை பற்றின கதைகள். முதல்ல முருகன் அப்படிங்கிற கடவுள் பிறக்கல, சிருஷ்டிக்கப்பட்டார்னா படைக்கப்பட்டார். முதல்ல அவரோட ஜனன கதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆறு படை வீடு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம், மற்றது எல்லாம் கோவில் அப்படின்னு தான் சொல்கிறோம். முருகன் கோவில், விநாயகர் கோவில், அம்பாள் கோவில், சிவன் கோவில், இதை மட்டும் படை வீடுன்னு ஏன் சொல்கிறோம், அந்த காரணங்களும் அந்த படை வீட்டுக்கு பேர் வந்த காரணங்களும் ஒரு கதையாக அப்படியே பார்க்க போகிறோம். முதல்ல முருகனோட ஜனன கதை பார்க்க போகிறோம். சிவனை பார்த்து சூரபத்மன் ஒரு அசுரன் ரொம்ப கடுமையாக தவம் இருந்தானா. கடுமையாக எதுக்கு தவம் இருந்தான்னா, சிவனோட சக்தியை தவிர வேறு எந்த சக்தியும் தன்னை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரம் வாங்கினான். அந்த வரம் வாங்கின திமிரில் எல்லா தேவர்களையும் சிறையில் அடைச்சிட்டு இந்திரனை கீழே தள்ளி, அவனோட சிம்மாசனத்திலிருந்து கீழே தள்ளி, தேவர் தலைவன் நான் தான் அப்படின்னு ஏறி உட்காந்தானாம். அதே போல் முனிவர்களை நல்ல யாகங்கள் நடக்கும்போது அந்த மந்திர சொற்கள் மேலே நல்ல வைப்ரேஷன்ஸ் கொண்டு போய் தேவர்களை நல்ல பவர்ஃபுல்லாக்கி, தேவர்களை நம்ம சொல்கிறது எல்லாமே அங்கிருந்து வரப்போகிற பிளெஸிங்ஸும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகி நமக்கு நல்ல பாசிட்டிவ் திங்ஸையாக நல்லதையாக பூமியில் நடத்தி கொடுக்குமா. அதனால அப்படி ஆகக்கூடாது, அசுரர்கள் தான் பலமாகணும் அப்படிங்கிறதுக்காக முனிவர்கள் எல்லாம் சிறப்படுத்தி எந்த நல்ல யாகத்தையும் பண்ண விடாமல் தடுத்திருந்தானா. அப்போது மிச்சம் மீதி தப்பிச்சு வந்தவங்க எல்லாரும் சிவனை பார்த்து வேண்டுறாங்க, ஈஸ்வரா நீ கொடுத்த வரம், நீ தான் அதை அழிக்கணும் அப்படின்னு. வரம் கொடுத்தவரனாலேயே அழிக்க முடியாது. அவர் கொடுத்த வரம் என்னன்னா, அவரோட சக்தியை தவிர வேறு எந்த பிரபஞ்ச சக்தியும் சூரபத்மனை அழிக்க முடியாது. அதனால அவரோட சக்தியை வெளிக்கொண்டுவதற்காக தன்னோட நெற்றிக் கண்ணை திறந்தாராம். நெற்றிக் கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் விழுந்துதான். அது முதல் விழுந்தது கங்கையில் விழுந்துதான். அதோட வேகமும் வெப்பமும் தாங்காமல் கங்கை நீரே வற்றி போனதாக சொல்கிறாங்க. அதனால வேகமாக சிவன் சரவண பொய்கைன்னு ஒரு தடாகம், ஒரு குளம் மாதிரி பண்ணினாராம். எப்பவும் குளிர்ச்சியாக இருக்குமாம், எப்பவும் நீர் ஊற்றெடுத்துகிட்டே இருக்குமா. அப்படி ஒரு குளத்தை உருவாக்கி 6 தாமரைகளில் அந்த தீப்பொறிகளை விழ செஞ்சாராம். அப்போ அதெல்லாம் குழந்தையாக மாறிச்சாம். குழந்தையாக மாறின அந்த தாமரைகளை சரவண பொய்கையில் மிதக்க விட்டு அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு 6 கார்த்திகை பெண்களையும் படைச்சாராம். கார்த்திகை பெண்கள் கையில் முருகன் அழகாக வளர்ந்தார். அவர் வளர்ந்து ஒரு பருவம் வரும்போது ஒரு நல்ல நாளாக, நம்ம கிருத்திகை சொல்கிறோம் இல்லையா, கார்த்திகை மாதம் வர கிருத்திகை அன்னைக்கு அம்பிகை பராசக்தி எல்லா குழந்தைகளையும் ஒட்டுக்க அணைச்சாங்களாம். அப்போது ஒரே உருவமாகவும் 6 முகத்தோட 12 கையோட 12 விழியோட அழகாக ஆறுமுகன் கிடைச்சாராம். முருகன் கூப்பிட்டாங்களாம். முருகு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், முருகன் அப்படின்னா அழகன்னு அர்த்தம். அவர் இப்போ சிருஷ்டிக்கப்பட்டு விட்டார். அப்போ பார்வதி தேவி அதோட நிற்கல, ஏன் அவரை படைக்கப்பட்டாருங்கிற உண்மையும் சொல்லி கொடுக்குறாங்க. சூரபத்மனை இப்போ உன்னால் மட்டும்தான் அழிக்க முடியும், நீ மட்டும்தான் சிவனோட உள் சக்தியாக வெளியில் படைக்கப்பட்டு நின்று இருக்க, உன்னால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி பராசக்தியோட தன்னோட சக்தியை எடுத்து சக்தி வேலா முருகனுக்கு கொடுக்குறாங்க. முருகனுக்கு சக்தி வேலா கொடுத்ததோடு என்ன சொன்னாங்கன்னா, இந்த சக்திவேல் சூரபத்மனை மட்டும் அழிக்க போகிறதில்ல, எங்கே அநியாயம் நடந்தாலும், எங்கே இந்த மாதிரியான அநீதிகள் நடந்தாலும் இந்த வேல் அதை அழிச்சே தீரும் அப்படின்னு சொன்னாங்களா. இந்த வேலை கும்பிட்டவங்களோ வேலை சரணாகதி அடைஞ்சவங்களுக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு வர தொந்தரவுகள் நீங்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொன்று என்ன சொன்னாங்களாம், இது வெறும் இந்த மாதிரி அநீதிகளை மட்டும் அழிக்கிறது இல்லை, அநீதி அல்லது மக்களுக்கு வர துன்பங்கிறது அஞ்ஞானத்தினால வர்றது தான், நம்மளோட இக்னரன்ஸ் தான் காஸ் ஆஃப் அவர் மிசரி. அதனால் அவங்க என்ன சொன்னாங்களாம், இது ஞானவேலாவும் இருக்கும், வீரவேலா மட்டும் இல்லாமல் ஞானவேலாவும் இருக்கும், நல்ல ஞானத்தை கொடுக்குற ஞான கடவுளாக நீ நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ சூரபத்மன்கிறது ஒரு பெரிய அரக்கன், அவனை சுற்றி நிறைய படைகள் கூட இருக்கலாம். ஒரே ஒரு கை சக்தி வேலோட முருகன் மட்டும் போய் அழிக்கிறதுங்கிறது அது நடைமுறைக்கு சரி வராது. அப்படிங்கிறதுனால ஒரு படையை உருவாக்குனாங்க சக்தி. எப்படின்னா, அவங்க உருவாக்கல, தானாக உருவாச்சுன்னு வச்சுக்குவோம். அந்த 6 இது சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து 6 தீப்பொறிகள் வந்தது இல்லையா, அந்த தீப்பொறிகளோட உஷ்ணம் தாங்காமல் தேவி எழுந்து சிவன் பக்கத்தில் உட்கார முடியல, தகிக்குது, அப்படி எரிச்சிரும் போல் இருந்துதான். எழுந்து வேகமாக அந்த பக்கம் ஓடும்போது அவங்க கால் சலங்கையிலேருந்து 9 முத்துக்கள் கீழே செதறிச்சான். அந்த செதற முத்துக்கள்லேருந்து நவ காளிகள் எந்திரிச்சு நின்னாங்களாம். அந்த நவ காளிகள் வழியாக 9 வீரர்கள் கிடைச்சாங்களாம். நமக்கு ஒரே ஒருத்தர் தான் தெரியும், அதாவது வீரபாகு அப்படிங்கிறது முருகனோட சேனை தளபதி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது மாதிரி 9 பேர் அந்த 9 நவக்காளிகள் வழியாக கிடைச்சாங்களாம். வீரதீரர், வீரசூரர், வீரகுமாரர், வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேஸ்வரன், வீரபத்ரன், அப்படி 9 பேர் கிடைச்சாங்களாம். அந்த 9 தான் இப்போ முருகனோட படை. இப்போ இந்த படைக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க, நகர்ந்து போய் ஒரு போர் பண்ணணும், போர் பண்ணி சூரபத்மனை அழிக்கணும். பொதுவாக ஒரு படை நகர்ந்து போகும்போது அங்கங்கே
ஒரு டென்ட் மாதிரி ஒரு வீடு, படை வீடுன்னு சொல்லுவோம் அதை. அதான் ஆர்மி ஸ்டேஷன்ஸ். ஒரு ஆர்மி நகரும் போது அங்கங்கே ஸ்டேஷன் ஆவாங்க இல்லையா, நிற்பாங்க. ஆர்மி ஸ்டேஷன், அது என்ன சொல்லுவோம், படை வீடு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அதனால இந்த படை நகர்ந்து போய் சூரபத்மனை அழிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி அதிலிருந்து உருவான மற்ற நிகழ்வுகளை வந்து 6 படை வீடாக நம்ம சொல்கிறோம். அதனால தான் கோவில்னு சொல்லாமல் படை வீடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 6 படை வீட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேசிக் ஐடியா எல்லாருக்கும் கிடைக்கும், ஏன் அது படை வீடுன்னு. இப்போ அது பார்க்க போகிறோம். நமக்கு பெரியவர்கள்லாம் சேர்ந்து படை வீடு 6 படை வீடை ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது வந்து திருச்செந்தூர், 3வது பழனி, 4வது சுவாமிமலை, 5வது திருத்தணி, 6வது பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயமாக பார்த்தா திருச்செந்தூர் தான் முதல் படை வீடாக இருக்கணும். ஏன்னா அந்த உருவாக்கப்பட்ட படை நகர்ந்து போய் பண்ண முதல் காரியமே சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறது தான். ஆனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்ம சொல்ல வரும்போது அவன் போய் வதம் பண்ணான், வெட்டிட்டான், தலையை சீவிட்டான், வெட்டிட்டான், அவன் செத்துட்டான், அவன் அந்த மாதிரியெல்லாம் நம்ம அபசகுனமாக எதையுமே ஆரம்பிக்கிறதே கிடையாது. மங்களகரமாக அழகாக தான் ஆரம்பிப்போம் எதை ஆரம்பித்தாலும். அதனால திருப்பரங்குன்றம் வந்து தெய்வானை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். ஸோ தெய்வானை திருக்கல்யாணம் நடந்த ஸ்தலத்தை முதல் படை வீடாக நம்ம சொல்கிறோம் அப்போ இப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன அந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் அது வந்து மதுரையிலிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டரில் இருக்கிறது தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பேரே என்ன சொல்லுதுன்னா பரங்குன்றம், பரமன் இருக்கிற குன்றம் தான் பரங்குன்றம். அதனால் அந்த மலை மேலே பரமசிவனும் ஆவுடை நாயகியும் தான் இருக்காங்க. அதுதான் ஒரிஜினல் டெம்பிளு. அப்போ அங்கே வந்து சேர்ந்தவர் தான் முருகன். எதுக்கு வந்தார் அப்படின்னா, சிவன் வந்து ஒரு தடவை பார்வதிக்கு பிரணவம் உபதேசிச்சுட்டு இருந்தாராம். பிரணவ மந்திரனும் பிரணவ பொருளும் வேதமும் உபதேசம் பண்ணிட்டு இருந்தாராம். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த முருகன் வந்து ஆர்வ கோளாறில் அதை அப்படியே ஒரு அக்ஷரம் மாறாமல் உள் வாங்கி மொத்தத்தையும் கிரகிச்சு ஞானஸ்கந்தனாக நின்றுட்டு இருந்தாராம். அப்போ மற்ற கடவுள்கள்லாம் ஓடி வந்து சொன்னாங்களாம், வேதத்தில் எழுதப்பட்ட சட்டம் என்னன்னா பிரணவத்தையோ வேதத்தையோ ஒரு குரு மூலமாக மட்டும்தான் கற்றுக்கணும். குரு நம்மளை ஃபஸ்ட்டு சிஷ்யனாக ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு நமக்கு வேணுங்கிற எல்லா பயிற்சிகளும் கொடுத்து நமக்கு தகுதி வந்துருச்சுன்னு பிரியப்பட்டால் தான், இஷ்டப்பட்டு தான் வேதங்களையும் பிரணவத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். சும்மா ஓரமாக தெரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு காதில் பாதியாக கேட்டுக்கிட்டு நான் வேதம் படிச்சுட்டேன், எனக்கு பிரணவம் தெரியும் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு வேதியராக யாரும் வந்துட முடியாதுங்கிறதுனால அது எழுதப்பட்ட சட்டம். அப்போது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை நீ பண்ணி இதுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள், அவருக்கு மோசமான உதாரணமாக நீ நிற்கக்கூடாது முருகா. அதனால இப்போ உனக்கு குரு சிவன் தான். அதனால் போய் அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேளுன்னு எல்லாரும் சொன்னதுனால திருப்பரங்குன்றம் போய் ஒரு யாகம் பண்ணுறாரு, சிவ பூஜை பண்ணுறாரு மன்னிப்பு கேட்கறதுக்கு. அப்போ சிவனும் பார்வதியும் அங்கே பிரசன்னமாகி, நீ மன்னிக்க முடியாத குற்றம் எதுவும் பண்ணலை, தெரியாமல் பண்ண ஒரு குற்றம், சின்ன பையனாக இருந்ததுனால ஆர்வ கோளாறில் நீ மொத்தமாக அங்கே நின்று படிச்சுக்கிட்ட. ஆனால் ஒரு அக்ஷரம் கூட மாறாமல், ஒரு பெசகு இல்லாமல், ஒரு தப்பு கூட இல்லாமல் மொத்தத்தையும் கிரகிச்சு ஞானஸ்கந்தனாக நிற்கிற உன்னை தண்டிக்க முடியாது இல்லையா. உனக்கு இப்போ இங்கே ஒரு கோவில் கொடுக்குறோம், இந்த கோவில் எழும்பும் உனக்கு, நீ இங்கே ஞானஸ்கந்தனாக இருந்து எல்லாத்தோட மனசில் இருக்கிற அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் கொடுப்பியாமா அப்படின்னு சொல்லி கொடுத்த கோவில் தான் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியர் கோவில். அந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் தான் சூரசம்ஹாரம் முடிஞ்சு தேவர்களையெல்லாம் விடுவிச்சு இந்திர பதவியை திருப்பி கொடுத்த முருகனுக்கு இந்திரன் வந்து தன் பொண்ணான தேவியானையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அது கல்யாண ஸ்தலம் அப்படிங்கிறதுனால முதல் படை வீடுன்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று என்னென்னா, நமக்கு இப்போ வந்து நான் சொன்னப்புறம் தான் நிறையா பேர்த்துக்கு மலைக்கு மேலே சிவன் கோவில் தான் ஆதியில் இருக்குது, இப்போவும் இருக்குதுன்னு தெரியறது இல்லையா. அந்த மாதிரி நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. 1-2 மட்டும் சொல்லுவோம், ஏன்னா இனிமேல் போனால் நம்ம அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சிவன் கோவிலுக்கு பார்க்குறதுக்காக நம்ம கொஞ்சம் மேலே ஏறி போனோம்னா வேல் எரிந்த பாறை அப்படின்னு ஒரு பாறை இருக்கும். அது என்ன அப்படின்னா, அதான் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது திருப்பரங்குன்றம். மதுரை அப்படின்னாலே பாண்டிய மன்னன் ஆண்ட இடம். பாண்டிய மன்னனோட அவையில் வந்து பெரிய புலவராக இருந்தவர் நக்கீரர். நக்கீரர் ஒரு தடவை வந்து தருமின்னு ஒரு ஏழ்மையான புலவனுக்கு சொக்கநாதரே ஒரு பாட்டு எழுதி கொடுத்து இதை கொண்டு போய் பாண்டிய மன்னன் கிட்ட காமிச்சு பரிசு பொருள் வாங்கி உன்னோட ஏழ்மையை போக்கிக்கோன்னு கொடுத்துருந்தாராம். சிவன் எழுதி கொடுத்துருந்தாராம். அந்த பாட்டு தருமி கொண்டு வந்தப்போ பாண்டிய மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கு பரிசு கொடுக்க போகும்போது நக்கீரர், இந்த பாட்டு தப்பாக எழுதியிருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் பரிசு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பரிசு பிடுங்கி வச்சுட்டாராம். அப்போ சிவனே அங்கே அந்த ராஜசபையில் வந்து நின்று, நல்லா சொல்லு, நான் எழுதின பாட்டில் தப்பா அப்படின்னு கேட்டாரான். நீ சிவனாகவே இரு, நீ நெற்றிக்கண்ணையே தர, ஆனால் நீ எழுதின பாட்டு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாரான். அப்போ அந்த மாதிரி ஆர்குமெண்ட் எல்லாம் வந்ததுனால அவருக்கும் மனசில் ஒரு சங்கடம். எதுக்காக நேருக்கு நேர் சுவாமிக்கிட்ட நின்று இப்படியெல்லாம் நம்ம வந்து தர்க்கம் பண்ணோம், அவரை ஏன் கோவப்படுத்தணும், பேசாமல் விட்டுருந்தா தர்மி பாட்டில் அந்த பரிசை வாங்கிட்டு போயிருப்பான், எல்லா விஷயமும் முடிஞ்சிருக்கும், நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம் போல இருக்குன்னு சொல்லி அந்த மன சங்கடத்துக்காக ஒரு 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 பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. ஒரு பரிகார பூஜையாக பண்ணுறதுக்காக
திருப்பரங்குன்றம் வந்தார். அங்கே இருக்கிற ஒரு தடாகம், தடாகம்னா குளம், அந்த குளத்து கரையில் உட்காந்து சிவ பூஜை ஆரம்பித்தார். அப்போ அந்த குளத்து கரையில் இருக்கிற அந்த மரத்துக்கு மேலே ஒரு அரக்கன், கர்க்கிமுகின்னு பேர், அது அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னா சிவ பூஜையில் தவறுன முனிவர்களை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. இப்போ இவர் சிவ பூஜையில் உட்காந்துட்டார். அது என்ன பண்ணுச்சுன்னா மேலே மரத்துலேருந்து பழுத்த பெரிய ஒரு இலையாக தூக்கி கீழே வீசிச்சான். அது பாதி தண்ணியிலையும் பாதி நிலத்துலையுமா விழுந்துதான். தண்ணியில் விழுந்தது மீனாகவும் நிலத்தில் விழுந்தது பறவையாகவும் மாறி இப்போ அது ஜாயிண்ட்டாக இருக்குது, ஒரே இலையிலிருந்து உருவானதுனால. தண்ணியில் இருக்கிற மீன் தண்ணிக்குள்ளே போக ட்ரை பண்ணுதான், நிலத்தில் இருக்கிற பறவை இப்படி பறக்க ட்ரை பண்ணுது. ஒன்று இழுத்துட்டே இருந்ததுனால சிவ பூஜையில் இவரால் மனசு லைக்கவே முடியல. இந்த பக்கம் கண்ணு வருது. சரி, அதை போய் பிரித்து விட்டோம்னா 2 மாதம் தப்பிச்சிடும், இல்லை 2 கொஞ்சம் நேரத்தில் செத்துருமேனு பூஜையை விட்டுட்டு எழுந்துட்டார். உடனே அந்த அரக்கன் கீழே இறங்கி வந்து இவரை கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. நீ சிவ பூஜை கூட ஒழுங்காக செய்ய முடியாத ஆள், நீ எல்லாம் பெரிய முனிவர் கிடையாது, தரன்னு இழுத்துட்டு ஒரு குகையாட்டம் இருக்குது, அந்த ஒரு பாறை ஒரு குகை இருக்குது, அங்கே கொண்டு போனால் ஏற்கனவே இந்த மாதிரி சிவ பூஜையில் தவறுன 999 முனிவர்கள் உள்ளே இருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்குதுன்னா சிவ பூஜையில் தவறுன 1000 முனிவர்களை ஒட்டுக்கா சாப்பிட்டா அதுக்கு சாகாவரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படி நம்பி இந்த வேலை பண்ணிகிட்ருக்கு. அதனால் அங்கே வந்து நக்கீரன் என்ன பண்ணார், எல்லாரும் பயத்தில் அலறாங்க, ஏன்னா கடைசியாக ஒரு ஆளும் கிடச்சிட்டாங்களே அப்படின்னு. அங்கே நின்று திருமுருகாற்றுப்படை பாடினாராம். திருமுருகாற்றுப்படைங்கிறது ஒரு நல்ல பெரிய லிட்ரரி கலெக்ஷன் தட் வி ஹேவ் இன் தமிழ். அது அங்கே தான் அவர் நின்று பாடினாராம். அந்த பாட்டுக்கு உருகி போன முருகன் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இறங்கி வந்து பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததான். அதனால் தன் வேலை பாறையில் எரிஞ்சு பொழந்து அவங்களையெல்லாம் விடுவிச்சு அந்த அரக்கனையும் சம்ஹாரம் பண்ணதாக ஒரு கதை இருக்குது. அந்த வேல் எரிந்த பாறையை இனிமேல் நம்ம போய் பார்க்கலாம், கதை தெரியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயும் அதை போய் பார்க்கலாம், மற்றவங்களுக்கும் சொல்லலாம். அப்புறம் இது வந்து குடவரை கோயில். அதனால் இப்படி ஒரு இதாக இருக்கும். கீழே வந்து அதோட அடிவாரத்தில் 2 பெரிய முக்கிய கோயில்கள் இருக்குது, நம்ம பார்க்குறதே இல்லை. ஏன்னா நேராக போய் முருகனை பார்க்குறதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆகிடுறது, க்யூவில் நின்று பார்த்து வேர்க்க விறுவிறுக்க உடனே திரும்பி காரேறி வீட்டுக்கு வந்துடணும் இல்லையா. அடிவாரத்தில் பவளக்கனிவாய் பெருமாளுக்கு ஒரு நல்ல கோவில் இருக்குது, பெருமாள் நிற்கிற கோவில் அது. இன்னொரு கோவில் துர்க்கைக்கு இருக்குது. மகிஷாசுரனை வதம் பண்ண துர்கை தன் கோபம் தணிக்கிறதுக்காக இங்கே தான் வந்து உட்கார்ந்தாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நல்ல ராஜகோபுரத்தோட பெரிய கொடிமரத்தோட ஒரு பெரிய கோவில் இருக்குது. சூரசம்ஹாரம் பண்ணின துர்கை கோபம் தாழாமல் ஆடு நாடி பிரபஞ்சமே வெடித்து தெரிச்சு போகிற நிலைமையில் இருந்தப்போ எல்லாரும் ஈஸ்வரன் கிட்ட போய் வேண்டினாங்களாம், உன்னோட சக்தி தாண்டவம் ஆடுது, தாங்க முடியல, நிறுத்து அப்படின்னு சொன்னாங்களாம். சிவன் வந்து எத்தனையோ முயற்சிகள் பண்ணி ஒன்றும் முடியாமல் காலடியில் விழுந்தாராம். சிவன்னு தெரியாமல் ஆடின வேகத்தில் அவர் நெஞ்சு மேலே கால் வச்சு சூலத்தில் வச்சு பார்க்கும்போது தான் சிவன் இருக்கிறதுனால தப்பு பண்ணிட்டோமோன்னு அப்படி நாக்கு கடித்த கல்கத்தா காளியை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் அந்த இது தொலைஞ்சு தான், ஆனாலும் அந்த கோவத்தோட பதட்டமும் நடுக்கமும் அந்த மனசில் இருந்த வேகமும் தனியவே இல்லையா. அதனால் சிவன் அமைதியாக இங்கே சாந்தமாக உட்காருன்னு உட்கார்த்த வச்ச இடம் வந்து இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான இடம், நம்ம போய் அடுத்த தடவை போகும்போது பார்க்கலாம். இப்போ திருப்பரங்குன்றம் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது திருச்செந்தூர், இதுதான் 2வது படை வீடு. 2வது படை வீடு எதுன்னா, இப்போ தான் இந்த படை நகர்ந்து போய் அங்கே சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. சூரசம்ஹாரம் புறப்படுறதுக்கு முன்னாடி சிவன் தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்தார். எப்படின்னா இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியை மட்டும் மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக தட்சிணாமூர்த்தி ஒரு கல் மேடை மேலே உட்காந்துருப்பார், கல் ஆலமரம் மேலே இருக்கும். இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி மேதா மலை மேலே உட்காந்துருப்பார். அதை தாங்கிறதுக்கு அவர் உட்காந்து அந்த மேடையை தாங்கிறதுக்கு ஒரு பக்கம் நாகமும் சர்ப்பம் பெரிய நாகமும் ஒரு பக்கம் யானையும் கூர்மமுமா நிற்கும். அதனால் அவர் மேதா தட்சிணாமூர்த்தி. இன்னொன்று என்னென்னா, அவர் வந்து அசுர ரகசியம் சொல்லி கொடுத்தாராம் முருகனுக்கு. தன் பையனுக்கு அசுர ரகசியம் சொல்லித்தரார். தேவர்கள் எப்பவும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் கைண்ட் பீப்புள். அவங்களால கோணையாக குறுக்கடாக எதுவும் யோசிக்க தெரியாது. ஆனால் அசுரர்கள் அப்படி அல்ல, ரொம்ப ட்ரிக்கி பீப்புள், ரொம்பவே குரூரமானவங்க, ரொம்பவே வந்து தந்திரமானவங்க, வெரி ஸ்ட்ராட்டஜிக் பீப்புள். அவங்கள போய் எதிர்கொண்டு அவங்கள ஜெயிக்கணும்னா அசுர ரகசியம் தெரிஞ்சாகணும்னு நினச்சாராம் சிவன். அதனால் தட்சிணாமூர்த்தியாக உட்காந்து அசுர ரகசியம் சொல்லித்தரார். அசுர ரகசியம் என்னென்னா, இந்த அசுர குணம் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு நம்ம நினைக்காத விஷயங்களை திடீர்னு பண்ணிடுவாங்க, மாயாஜாலம் பண்ணுவாங்க, நம்மளை ஏமாற்றி எப்படி வேணாலும் சிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வேதங்கள் வந்து அதிசயப்பட்டு போய் இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு வந்து தட்சிணாமூர்த்தி பண்ணுற உபதேசத்தை கிளி ரூபத்தில் கல் ஆலமரத்து மேலே உட்காந்து கேட்டுட்டு அதிசயப்பட்டு கேட்டிருக்கான். அதனால் அங்கே இருக்கிற கல்லால மரத்து மேலே 4 கிளி ரூபத்தில் வேதங்கள் உட்கார்ந்துருக்கிறதா இப்போவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த தட்சிணாமூர்த்தியும் பார்க்கணும், மேதா தட்சிணாமூர்த்தி இல்லையா, அதனால் பார்க்கணும். கல்லால மரத்து மேலே ஏன் கிளி உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சதும் இல்லை, கண் கொண்டு பார்த்ததும் இல்லை. இதுதான் காரணம்னு இனிமேல் தெரிஞ்சு ஒரு தடவை பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அசுர ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்ட முருகன் இப்போ தயாராகிட்டார் போருக்கு. படையோடு போகிறார், தயாராகி போகிறார். அதுதான்
சஷ்டி விழா. நம்ம எல்லாரும் அந்த தீபாவளி முடிஞ்ச அமாவாசைக்கு அடுத்த நாள் 5 நாள் சஷ்டி விரதம் இருக்கும். 6ஆம் நாள் சம்ஹாரம் நடக்கும் இல்லையா? கோவிலில் சம்ஹாரம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 4 மூலைக்கும் ஒவ்வொரு அசுரனையாக தலை வெட்டிகிட்டே வருவாங்க. 5ஆவதாக பெரிய சூரசம்ஹாரம் நடக்கும். சூரபத்மனை நடுவில் நிற்க வச்சு நடக்கும். அது என்னன்னா அது 5 நாளത്തെ நிகழ்வுகள். அதாவது சூரபத்மன் தனி ஆளாக இல்லை, அவனுக்கு முன்னாடி அவனோட 4 அண்ணன்கள் இருந்தாங்க. அதனால முருகன் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அசுரனையாக வதம் பண்ணி கடைசி நாளாக சூரவதமுக்காக போனானா. சூரபத்மன் வந்து மாமரமாக மாதிரி அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மரமாக நின்றுட்டானா. ஆனால் அவருக்கு தான் அசுர ரகசியம் தெரியும் இல்லையா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அதனால் வேல் எரிஞ்சு மரத்தை 2ஆக பொழந்தாரான். அப்போ தான் அவன் கொஞ்சமாவது புத்தி வந்து சரணாகதியாகி எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டானா. அப்போது 2 பீஸில் ஒரு பகுதியை வந்து மயிலாக்கி அதை தனக்கு வாகனமாக்கிட்டு இன்னொரு பகுதியை சேவலாக்கி சேவர் கொடியோனா நின்னாராம். அப்படி ஜெயிச்சு வந்தவரை வந்து ஜெயந்திநாதர் அப்படின்னு மேலே இருந்த தேவர்களெல்லாம் இப்போ அவங்க வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க இல்லையா, ஃப்ரீ ஆகிட்டாங்க, இந்திரன் பதவியும் கிடச்சிருச்சு. அங்கேருந்து ஜெயந்திநாதர் அப்படின்னு பேர் சொல்லி பூமலையாக பொழிஞ்சாங்களாம். அப்போது ஜெயந்திநாதர் அப்படிங்கிற சுவாமி எப்படி இருப்பார்னா 6 முகமாக மயில் மேலே வள்ளி தெய்வானையோடு இருப்பார். போருக்கு போகிறவரெல்லாம் சிங்கிளாக தான் இருப்பார். அப்போ ஜெயந்திநாதர் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற பாமர மக்களுக்கு ஜெயந்திநாதர் அப்படிங்கிற பேர் வரல. ஏன்னா அது கடற்கரையோரம், படிப்பறிவு இல்லாத பாமரர்கள்லாம் அப்போ இருந்தாங்களாம். அதனால சேர்ந்துன்னு போய் அது செந்தில்நாதராக மாறிச்சா மருவி. அதே போல் இந்த இடம் வந்து ஜெயந்திபுரம்னு இனிமேல் அழைக்கப்படும்னு தேவர்களெல்லாம் சொன்னாங்களாம். அதையும் ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, வாயில் உச்சரிப்பு வராத மக்கள் வந்து செந்தூர்னாயே அது திருச்செந்தூராக மருவி வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதோட பெயர் காரணம். சரி, இப்போது போர் பண்ணியாச்சு, சம்ஹாரம் பண்ணியாச்சு, ஜெயிச்சாச்சு. என்ன நல்லதுக்கு போர் பண்ணினாலும் எல்லாரையும் வதம் பண்ண கஷ்டம் மனசில் இருக்கிறதுனால முருகனுக்கு வந்து சிவனை பூஜை பண்ணணும்னு தோணுச்சான். நம சிவாயங்கிறது 5 ஐம்பூதங்கள். அந்த ஐம்பூதமாக வந்து பஞ்சலிங்கத்தை வச்சு முருகன் பூஜை பண்ணினாராம். இப்போது பஞ்சபூதத்தையும் பஞ்சலிங்கங்களாக வச்சு தேவர்களையெல்லாம் விடுவிச்ச தேவசேனாபதி உட்கார்றார் பூஜை பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கேன்னா வெட்ட வெளியாக இருக்குது, அலை அடிக்குது, உப்பு காற்று அடிக்குது, மணல் காற்று அடிக்குது, வெயில் அடிக்குது. உடனே தேவதச்சன் மயன் ஓடி வந்து ஒரு கோவில் கட்டினாராம். அதுதான் கர்ப்பகிரகம். இந்த கோவில் மட்டும் சேர மன்னன், பாண்டிய மன்னன், சோழ மன்னன், பல்லவ மன்னன் யாரும் கட்டலை. தேவதச்சன் மயனே கட்டினதுனால தான் அந்த கோவில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம இன்னும் நம்புகிறோம். இன்னொன்று அதை பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அங்கே பிரசாதமாக கொடுக்குற விபூதியை வந்து கையில் போட மாட்டாங்க, ஒரு இலையில தான் மடித்து கொடுப்பாங்க, பன்னீர் இலை. அந்த பன்னீர் இலையில் கொடுக்குற விபூதிக்கு அவ்வளோ மகிமை இருக்குதுன்னு ரொம்ப காலமாக நம்ம எல்லாருமே நம்புகிறோம். நிறைய வீட்டில் அந்த பழக்கமும் இருக்குது. யாருக்கு என்ன தொந்தரவாக இருந்தாலும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வயிற்று வலியோ, தலைவலியோ, காய்ச்சலோ, வாந்தி எது இருந்தாலும் முதல்ல அந்த இலை விபூதி தான் வாயில் போடுவாங்க. அப்புறம் போய் மருந்து சாப்பிடுன்னு பெரியவங்க சொல்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அந்த இலை விபூதியை பற்றின நிறைய கதைகளும் இருக்குது. கதைகள் இல்லை, நேரில் மக்கள் பார்த்ததுனால தானே அதெல்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம். நமக்கு தெரிஞ்ச கதைகள் தான் அதெல்லாம். அவ்வளோ அதிசயங்கள் நடந்த இடமா ஒரு 2-3 பார்க்கலாம். முதல் எதுன்னா குமரகுருபரர். குழந்தைகள் இல்லாத ஒரு அம்மா அப்பாவுக்கு பையனாக பிறந்தார். எப்படின்னா பேச முடியாத பையனாக பிறந்தார். 7 வயசு வரைக்கும் குழந்தை பேசலை. இனிமேல் இருந்து புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம 3 பேருமா கடலில் அப்படியே இறங்கி சமாதி ஆகிடணும், கடலோட போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நாள் ராத்திரி தூங்குனாங்களாம். அப்போ கனவுல முருகன் வந்து குழந்தை என் சன்னதிக்கு கூட்டிகிட்டு வாயேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அங்கே போய் ரொம்ப வெடிய காத்தால் கருக்கல்ல போய் நிற்கிறாங்க. அப்போ தானே யாரும் இருக்க மாட்டாங்க, பேச்சு வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா கடற்குள்ளே இறங்கணும். ஜனங்கள் இருக்கிற நேரம்னா காப்பாற்றிடுவாங்க இல்லையா. அதனால் ரொம்ப விடிய காத்தால் போய் நின்னாங்களா, யாரும் இல்லை சன்னதியில். திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்து வாயை தர அப்படின்னு இலையோட அந்த இலை விபூதியோட போட்டு சாப்பிடுன்னு சொல்லிச்சான். அதை முழுங்கின பேசவே முடியாத குழந்தை வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சுதான். கந்தர் கலிவெண்பா பாடிச்சான். அதுவும் ஒரு பெரிய லிட்ரேச்சர் கலெக்ஷன். நம்ம அங்கே திருமுருகாற்றுப்படைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கந்தர் கலிவெண்பாங்கிறது பெரிய ஒரு நல்ல கலெக்ஷன். அது ஒரு ஸ்டோரி. இன்னொன்று என்னென்னா, ஆதிசங்கரர் வந்து நடந்து தான் வருவார். எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் அவர் ஏறினதே கிடையாது. இந்தியா முழுவதும் நடந்து வந்து அத்வைதம் சொல்லி கொடுத்துருந்தார். அப்போ அவர் தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப பாப்புலர், அதாவது ரொம்ப அவருக்கு புகழ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அவர் மேலே பொறாமப்பட்டவங்க அவரோட சாப்பாடில் ஏதோ கலக்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிக்ஷாந்தேகின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற இதை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அந்த பாரம்பரியத்தை. அதனால் அந்த சாப்பாடில் ஏதோ விஷமாட்ட கலக்கி கொடுத்து உடம்பெல்லாம் எரிச்சலும், உடம்பெல்லாம் கொப்பளங்களும், வாயெல்லாம் புண்ணும், எதுவும் சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில வந்தாராம். சரி, இப்போ வந்து ஒரு இடத்துல தங்கி நம்ம வைத்தியமாவது பார்க்கலான்னா முடியாது, நான் திருச்செந்தூரை பார்க்க போயிட்டுருக்கேன், நான் அங்கே தான் போவேன். அங்கே வந்து கடற்கரையோரமாக உட்காந்துட்டாரு. அங்கே சஷ்டி விழா ஆரம்பிச்சிருச்சான். அப்போ அவராலையும் ஒன்றும் சாப்பிட முடியல, விரதத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு தினம் அவர் கையில் கொடுக்குற அந்த இலை பிரசாதத்தை மட்டும்தான் சாப்பிட்டு இருந்தாராம். சம்ஹாரம் நடந்த அன்னைக்கு மேஜிக்கலாக என்னாச்சுன்னா, அவருக்கு இருந்த எல்லா அந்த வியாதியும் போய் அவரால் பசி எடுத்து நல்லா சாப்பிட முடிஞ்சுதான். சந்தோஷமாய் போன அவர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினாராம். அதுவும் ஒரு குட் கலெக்ஷன் ஆஃப் ஆதிசங்கரஸ் ஒர்க்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது.
அப்புறம் நம்ம சஷ்டி கவசம் பாடுறோம் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு படை வீட்டுக்கும் தனித்தனியாக சஷ்டி கவசங்கள் 6 சஷ்டி கவசம் இருக்குது. நம்ம சஷ்டியை நோக்க சரவண பவனான்னு பாடுறது வந்து திருச்செந்தூர் சஷ்டி கவசம். அதை பாடினது நமக்கு பாலதேவராயன் தெரியும். ஏன்னா கடைசியாக வரும் பாலதேவராயன் பகர்ந்ததை கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கின்னு நம்ம பாடுறதுனால பாலதேவராயன் தான் எழுதினாரு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒன்றும் அப்படி ரொம்ப ஃபேமஸ் போயிட்லாம் கிடையாது, இது எழுதணும்னு சொல்லி உட்காந்து எழுதலையா. அதே போல் அவருக்கு வயிற்றில் ஏதோ வலி பிடிச்சி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி, வைத்தியர்லாம் சொல்லிட்டாங்க நீ இதோட தான் சாக போகிறேன்னு. ஏன் ஒரு நோயாளியாக போய் சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே கடலில் போய் இறங்கிடலாம் அப்படின்னு அவர் வந்துட்டு இருக்கும்போது அங்கே சஷ்டி திருவிழா நடந்துட்டுருக்கு. திருவிழா டைமில் நம்ம போய் இறந்து எல்லார் மனசையும் நோகடிக்க வேண்டாம், திருவிழா கெட்டு போயிடும் இல்லையா, இங்கே உட்காந்துருக்கலாம், முடிஞ்சு எல்லோரும் கலைஞ்சோன்னா போகலான்னு உட்காந்துட்டாராம். எதுவும் சாப்பிட முடியாமல் இருக்கும்போது அங்கே சுவாமி சன்னதியிலே உட்காந்துருக்காரு. அப்போ யார் என்ன பண்ணுவாங்க, அந்த இலை பிரசாதம் தான் கையில் கொடுப்பாங்க, இலையில் இருக்க விபூதி தானே, அதை மட்டும் பிரித்து வாயில் போட்டுட்டு இருந்தாராம். கரெக்டாக அந்த சஷ்டி திருவிழா முடியறதுக்கும் அவருக்கு இருக்க வயிற்று வலியெல்லாம் சரியாக போய் பசி வந்துருச்சான், எழுந்து போய் வயிறு நிறைய சாப்பிட முடிஞ்சுதான். அப்போ உட்காந்து வேகமாக முருகா அப்படின்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம் 6 கவசம் எழுதினாராம். அதுதான் நமக்கு கிடச்சிருக்க கலெக்ஷன். இப்போ இவருக்கு பாலதேவராயன் எழுதினாரா, பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு, ராமேஸ்வரம் பாம்பன் ஊர் தெரியல, பாம்பன் பாலம் எல்லாம் தெரியும், அந்த பாம்பனில் இருக்கவர். அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு முருகன் மேலே, நீ வந்து பாலதேவராயனுக்கு மட்டும்தான் அருள், அப்போ என்னோட பக்தி வந்து சுத்தமாக இல்லையா, நான் நல்ல பக்தன் இல்லையா, உங்ககிட்ட நான் சண்டை பிடிக்கிறேன்னு வந்து சன்னதியில் உட்காந்துட்டார். நீ பதில் சொல்கிற வரைக்கும் நான் எதையும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார். அப்போவும் யாரோ வந்து இதையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த இலையில் இருக்க விபூதி கொடுத்தாங்களாம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு சண்முக கவசம் பாட ஆரம்பிச்சிட்டாராம். தட்ஸ் another literature work we have. அவர் எழுதணும்னு உட்காரல, கடன் சண்முக கவசம் பாட ஆரம்பிச்சாராம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பொம்மு மன்னர்கள், கட்ட பொம்மு மன்னர்கள் வந்து தேர் டைனாஸ்டி ஆஃப் பீப்புள். ஒரு அந்த 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 ரீஜனை ஆட்சி பண்ண ஒரு டைனாஸ்டி ஆஃப் பீப்புள் தான் கட்ட பொம்மு மன்னர்கள். நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான் தெரியும், சினிமாவில் பார்த்துருக்கிறதுனால தெரியும். பொம்மு மன்னர்கள் வந்து ஒரு பெரிய டைனாஸ்டி அவங்க. அதில் 47வது மன்னர் திக்விஜய பாண்டியன்னு பேர் அவருக்கு. அவர் வந்து பெரிய முருக பக்தராக, அதுவும் திருச்செந்தூர் முருக பக்தர். திருச்செந்தூர்லேருந்து 70 கிலோமீட்டர் பாஞ்சாலங்குறிச்சி தான் அவங்களோட தலைநகரம். அவர் எப்படின்னா காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டாராம், உச்சி மணி அடித்த உடனே தான் அவர் சாப்பிடுவாராம். ஆனால் 70 கிலோமீட்டர் தாண்டி அவருக்கு அது கேட்கணும் இல்லையா, அதனால் கோவிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு ஒருக்கா முரசடிக்கிறதுக்காக ஆள் நிறுத்தி வச்சுருப்பாராம். அங்கே முதல் மணி இழுத்த உடனே இங்கே மடன்னு அடிப்பாங்களாம். கரெக்டாக அவருக்கு கேட்கும், பூஜை ரூம் விட்டு வெளியில் வந்து ஆகாரம் சாப்பிடுவாராம். அவ்வளோ பெரிய பக்தர். இதை வெளியில் காட்டணும்னு முருகர் நினச்சாராம். அப்போ அங்கே கந்தசாமி புலவர்னு சும்மா சாமிக்கு தினம் நின்று பாட்டெல்லாம் பாடுவார் இல்லையா, அப்படி ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு கண் ரொம்ப டிம் ஆகிட்டே வந்து ஒரு நாள் சுத்தமாக தெரியாமல் போயிடுச்சாமா. போய் முருகன்கிட்ட அழுகிறாரு, நான் உனக்கு பாட்டு தானே பாடிட்டு நிற்கிறேன், எனக்கு கண் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்போ அவர் காதில் முருகன் தான் அவருக்கு சொல்கிற மாதிரி அசரேறி கேட்குது, போய் அது கட்டபொம்மு மன்னரை கிடைக்கும். நம்ம காசு ஒன்றும் கேட்கலையே, கண் கேட்டால் போய் கட்டபொம்மு மன்னரை கேட்க சொல்கிறாரேன்னு நினச்சிட்டு முருகன் வாக்காவே எடுத்துக்கிட்டு நேராக வெடிய கத்தால் போகிறார். அப்போ தானே மன்னரை பார்க்க முடியும், இல்லைன்னா அப்புறம் பார்க்க முடியாதுன்னு போகிறார். அப்போ அவரும் ஆச்சரியப்பட்டு மன்னரும் கேட்குறாரு, கட்டபொம்மும் கேட்குறாரு, என்ன வந்து கண் கேட்க சொன்னாரா முருகன்? ஆமாம், எனக்கு தெளிவாக காது கேட்டது, உங்ககிட்ட தான் கேட்க சொன்னார். சரி நீ இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு அவர் பூஜை ரூம்குள்ளே போயிட்டார். அதே போல் உச்சிக்கால மணி கேட்குது. கட்டபொம்மு மன்னர் என்ன பண்ணார்னா, உடைவாளை இப்படி நல்லா தூக்கி வாழை கையில் ஏந்திட்டு கையில் அந்த பிரசாத இலை விபூதியையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து அவனை வாயை திறன்னு அந்த புலவரை சொல்லி வாயில் போட்டுட்டு கண்ணை தொடச்சி விட்டாரான். மெதுவாக கண்ணு பிரைட்டாகி 2 கண்ணும் தெரிய ஆரம்பிச்சிருச்சான். கண்ணு தெரிஞ்சவுன்னு ஒரு மன்னர் வாழ்வாய்ந்து இப்படி நின்றுட்டு இருந்தால் எவ்வளோ பயமாக இருக்கும். அப்போ அவர் கேட்டாரான், எனக்கு வந்து ஏதோ நல்லது பண்ணுறதுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு தானே வந்தீங்க, எதுக்கு இப்படி வாழை உருவி நின்றுட்டுருக்கீங்கன்னு. அதாவது அவர் சொன்னார் பதில் என்னன்னா, ஒன்றா என்னோட பக்தியை சோதிக்கணும்னு முருகன் நினச்சிருக்கலாம், இல்லது என் பக்தியில் மகிழ்ந்து இதை வெளி உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சிருக்கலாம். ரெண்டுமே உனக்கு கண் வந்தால் தானே நடக்கும். கண் வரலன்னா நான் வந்து நல்ல பக்தன் இல்லைன்னு அர்த்தம், நானாக என் கழுத்து வெட்டிக்கிறதுக்காக வாழேந்து நின்னேன் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளோ பெரிய பக்தரா. இது எல்லாமே அந்த விபூதி மகிமையை பற்றியும் திருச்செந்தூரில் நடந்த மகிமைகளை பற்றியும் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நமக்கும் தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். இன்னும் நிறையா இருக்குது, அது ரொம்ப லாங்காக போயிடுங்கிறதுனால வி வில் ஸ்டாப் ஹியர். அடுத்த படை வீட்டுக்கு போகலாம். பழனி, 3வது படை வீடு பழனி. நமக்கு எல்லாருக்கும் பழனி மலை நல்லா தெரியும், அது உருவான கதையும் நிறைய பேருக்கும் தெரியும், பார்க்கலாம். இருந்தாலும் நாரதர் ஒரு நாள் கைலாசம் வந்தார். அப்போ சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் எல்லாரும் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு வந்தார். இது ஞானப்பழம் அப்படின்னு சொன்னார். உடனே பார்வதி தேவி 2ஆக கட் பண்ணி 2 பசங்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை இதை வந்து அறுத்தவெல்லாம் கொடுக்கக்கூடாது, முழுசாக ஒருத்தர் கையில் தான் கொடுக்கணுன்னாங்க. என்ன பண்ணலான்னு சிவன் யோசிச்சு ஒரு போட்டி வச்சார். யார் முதல்ல உலகத்தை சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம்னு. உடனே முருகன் சர்ன்னு மயிலேறி மேலே சுற்ற ஆரம்பிச்சிட்டார். விநாயகர் யோசிச்சார், அவரால் அப்படிலாம் போக முடியாது இல்லையா, அம்மையப்பன் தானே உலகம், சிவன் பார்வதி தானே உலகம்னு அம்மா அப்பாவை ஒரு சுற்றி வந்து பழத்தை கை நீட்டி வாங்கி நின்றுட்டார்.
முருகன் வேகமாக அப்படி சுற்றி கீழே வந்து இறங்கும்போது ஏற்கனவே பழம் அண்ணன் கைக்கு போயாச்சு. அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்போ பெரியவனை மட்டும்தான் உங்களுக்கு வேணும், என்ன வேண்டாம் இல்லையா, எனக்கும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு வெறும் கோவணத்தை கட்டிட்டு ஒரு தண்டத்தை கையில் பிடிச்சி ஒரு குச்சியை கையில் பிடிச்சிக்கிட்டு மயில் ஏறி பறந்து கைலாசத்தை விட்டு பறந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டார். அம்மா கூப்பிட்டு நிற்கல, அப்பா கூப்பிட்டு நிற்கல, அண்ணன் கூப்பிட்டு நிற்கல. அப்போ ஔவையார் பார்க்குறாங்க, என்ன இது முருகன் பறந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி, சவுத் சைடு இந்த பக்கமாக வந்துட்டுருக்காருன்னு பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. 60 சினம்னு அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் தீந்து போகிற கோவம். இதுக்காக அம்மா அப்பாட்ட கோவிச்சிட்டு அம்மா அப்பா இடத்த விட்டு வெளியில் வர்ற ஒரு பேட் எக்ஸாம்பிளை நீ காட்டக்கூடாது முருகான்னு அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க தமிழில். எதுக்கும் இறங்காத முருகன் தமிழுக்கு கீழே இறங்கி நின்னார். நின்ன இடத்துக்கு பேர் திருவாவினங்குடி. திரு ஆவினன் குடி. அது வந்து ஆவி இனன் குடி. திருங்கிறது மகாலட்சுமி, ஆங்கிறது கோமாதா, இனனுங்கிறது சூரியன், குடி அப்படிங்கிறது வந்து அக்னியும் சரஸ்வதியும் எல்லாருமா சேர்ந்து பூஜை பண்ண ஒரு இடமாம் அது. அந்த இடத்துல முருகன் இறங்கினார். அது பிளெயின்ஸ் தான். அப்போ பரமேஸ்வரனும் பார்வதியும் அங்கே வர்றாங்க. நீ தானே பழனி, ஞானஸ்கந்தன் தானே நீ, ஞான பழமே நீ அப்படின்னு சொன்னதுனால அந்த ஊர் பழனி அப்படின்னு ஆச்சு. அவர் இறங்கினது என்னமோ பிளெயின்ஸ், ஆனால் அவருக்குன்னு அந்த மலை வந்து சேர்ந்தது இல்லையா, அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அதுதான் இடும்பன் கதை. பழனி மலையை நம்ம கிரிவலம் வருவோம், அந்த அக்னி நட்சத்திரம் போது கிரிவலம் வர பழக்கம் இருக்குது. அப்படி வரும்போது நம்மளோட லெஃப்ட் சைடில் இடும்பன் மலைன்னு ஒன்று இருக்கும். அந்த மலைக்கு நம்ம போகிறதில்ல, ஆனால் அது போகணும். ஏன்னா இந்த மலை வந்து அங்கிருந்து வந்தது, கைலாசத்துலேருந்து வந்து சேர்ந்த மலைகள் இந்த ரெண்டுமே. இப்போ அவர் இறங்கினது வந்து பிளெயின்ஸ் திருவாவினங்குடின்னு பார்த்தோம் இல்லையா, அது இந்த மலை வந்து சேர்ந்த கதையை பார்க்கலாம். அகஸ்திய முனிவர் 7 சப்தரிஷிகளில் ஒருத்தரான அகஸ்திய முனிவர் கைலாசில் சிவகிரி சக்திகிரின்னு ரெண்டுக்கும் நடுவில் உட்காந்து தவம் பண்ணுறார். பல வருஷங்கள் தவம் பண்ணுறார். எதுக்குன்னா ஆதியோகி கண் திறப்பார், கண் திறந்து நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார்னு 7 சப்தரிஷிகள் காத்துட்டு இருந்தவங்கள இவர் ஒருத்தர் இல்லையா. இவர் அந்த 2 மலைக்கு நடுவில் பல வருஷங்கள் தவத்தில் உட்காந்துருக்கார். ஆதியோகி கண் திறந்தார். தட்சிணாமூர்த்தியாக இவங்களுக்கு யோகா கலையும் வேதங்களையும் பயிற்றுவிச்சார், உபதேசித்தார். இவர் நல்லா அதெல்லாம் கற்றுக்கிட்ட உடனே சொன்னார், நீ தெற்கு பக்கமாக போய் இதெல்லாம் பரப்பணும், இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். தெற்கு பக்கம் போகணுன்னா இந்த கைலாசத்தில் தான் இத்தனை வருஷமாக உட்காந்துருந்தா 2 மலையும் விட்டுட்டு சாதாரண மனுஷனாக நடந்து போகணுமேனு அவருக்கு ரொம்ப வருத்தம். அப்போ சிவன் சொன்னாரா, இதுக்கெல்லாம் எதுக்கு வருத்தப்படுறேன்னு இடும்பன்னு ஒரு அரக்கனை கூப்பிட்டார். இந்த 2 மலையும் கையில் தூக்கிக்கோ, இவரோடவே நடந்து போ, எங்கே வைக்கணும்னு சொல்கிறாரோ அங்கே வச்சு கொடுத்துட்டு திரும்பி வந்துடுவியாமான்னு சொன்னாரான். அப்போது அந்த இடும்பன் பிரம்மத்தண்டுன்னு ஒரு கம்பம் பண்ணி அதில் 2 மலையும் காவடியாக கட்டி இப்படி தூக்கிட்டு வந்தாராம். அவர் தான் முதல் காவடி தூக்குனவரான். அதுக்கப்புறம் தான் முருகனுக்கு நம்ம வந்து காவடி எடுக்கிற பழக்கமே வந்தது. சரி, அந்த காவடி எடுத்துக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கார். இந்த மலை இந்த திருவிளையாடல்னால கைலாசத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு மகனுக்கு, அப்பா கிட்டேருந்து மகனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த திருவாவினங்குடி வந்த இடத்துல முருகன் தன் திருவிளையாடலை தொடங்கினார். எப்படின்னா அந்த இடும்பனுக்கு அகோர பசி கொடுத்தாராம். இனி ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது, சுருண்டு கீழே விழுந்துருவோம், மயங்கி விழுந்துருவோங்கிற நிலைமையில 2 மலையை இறக்கி வச்சுட்டு அவனோட சம்சாரம் இடும்பி பழங்கள் கொடுத்துருக்காளாமா, அதை உட்காந்து வயிறார சாப்பிட்டு திருப்பியும் மலையை எடுக்க வரல, அதே இடத்துல ஒட்டிடுச்சு. அவர் சிவனை பார்த்து வேண்டாரு, அகஸ்திய முனிவரை பார்த்து வேண்டாரு. ஏன்னா அகஸ்தியர் முன்னாடி நடந்து போயிட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு போயாச்சு. என்ன சத்தம் போட்டு எடுக்கவும் வரல. அப்போது சிவகிரிங்கிற மலை மேலே ஒரு சின்ன பையன் கோவணம் கட்டிட்டு ஒரு வெறும் குச்சியை கையில் பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுட்டு, எனக்கு மலை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீ போகலாம், இந்த மலை இனிமேல் என்னது உன் கைக்கு வராது, அது உன்னோடதும் அல்லான்னு சொல்கிறாராம். இவர் இங்கே நின்றுட்டு கற்றுன்னு கத்துறாராம், நீ என்ன முயற்சி பண்ணாலும் இனிமேல் இது என்னோட மலை, நீ உன் கைக்கு அது ஒரு நகர்வு கூட அது நகராது, நீ போகலான். அப்போ அவ்வளோ பெரிய அரக்கனுக்கு வெறும் கோவணத்தை கட்டிட்டு ஒரு குச்சியை பிடிச்சிட்டு நிற்கிற பையன் இதெல்லாம் சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். மலை மேலே ஏறி சண்டைக்கு போனாராம். இங்கே விநாயகர் பதறார், சின்ன பையன் இல்லையா முருகன், ஓடி போகிறார் ஹெல்ப்புக்கு. ஆனால் இப்போ தானே வீட்டில் கோச்சிட்டு வந்திருக்கார், விநாயகராகவே போனோம்னா அக்செப்ட் பண்ண மாட்டார் ஹெல்ப் பண்ணு. பெரிய சர்ப்பமாக போய் அந்த இடும்பனை பயமுறுத்தி மலையிலேருந்து கீழே உருட்டி விட்டார். அவன் அடிபட்டு கீழே உருண்ட, ஐயோ ஒரு சாகரம் எல்லாமே அடிபட்டு நிமிர்ந்து பார்த்தா தான் முருகன்னு தெரிஞ்சுதான். அப்போ முருகன் வந்து, சும்மா விளையாடினேன், எனக்காக மலை கொண்டு வந்த உன்னை தண்டிப்பேனா, இந்த சிவகிரி எனக்கு வேணும், இதுதான் பழனி மலையாக நான் குடிக்கொள்ள போகிறது, இந்த பக்கம் இருக்கிற சக்திகிரி இடும்பன் மலையாக மாறும். அது மட்டும் இல்லை, முதல் உனக்கு தான் பூஜை நடக்கும், உனக்கு பூஜை நடந்தப்பறம் தான் எனக்கு பூஜைன்னு சொன்னாராம். இப்போவும் முதல்ல 5:30 மணிக்கு இடும்பன் கோவிலில் தான் பூஜை நடக்கும். அந்த மணி சத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே 5:50 6 மணிக்கு முருகன் கோவிலில் முதல் பூஜை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து சர்ப்பமாக வந்து விநாயகர் காப்பாற்றினதுனால சர்ப்ப விநாயகர் கோவில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு உருவத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. சர்ப்பத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்கிற கால் வச்சு தூக்கி நிற்கிற கணபதியும் பார்க்க முடியாது. அகஸ்தியர் கோவில் இங்கே நமக்கு இருக்குது. எங்கே தேடினாலும் அகஸ்தியர் கோவில்லாம் சவுத் சைடில் நம்ம பெருசாக நம்ம பக்கம் பார்க்க முடியாது. அதெல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். இடும்பன் மலை போகலாம். அதையெல்லாம் இப்போ நம்ம கதை தெரிஞ்சதுனால போய் அதெல்லாம் அனுபவிக்கலாம். அப்புறம் இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்னன்னா, அங்கே நம்ம முருகனை தரிசனம் பண்ணிட்டு சுற்றி வரும்போது போகர் சந்நிதி இருக்கும். போகர் அப்படிங்கிறவர்
ஒரு 18 சித்தர்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சித்தர். நந்தீஸ்வரரே வந்து பிறந்ததா சொல்லுவாங்க. அஷ்டமா சித்திகளில் ரொம்ப வல்லவரான். வான்வழியாக உலகெல்லாம் சுற்றிட்டு அவர் வந்து இறங்கின இடம் பழனிமலை. அப்போ அவருக்கு இந்த கதையெல்லாம் தெரியுது, முருகன் கோவிச்சிட்டு இங்கே வந்தார் போனார் அப்படிங்கலாம். அப்போ அவரோட ஞான திருஷ்டியில் அந்த ஆண்டி கோலமாக வந்து அவர் நின்னார் இல்லையா, அந்த ஆண்டி கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி நவ பாஷாணத்தில் ஒரு சிலை பண்ணினாராம். பாஷாணம்னா விஷம், அதாவது அங்கே இருக்க விஷ மூலிகைகள். அந்த மாதிரி 9 பாஷாணத்தை சேர்த்து எடுத்து ஒரு உருவம் பண்ணாராம், அந்த ஆண்டி கோலத்தில் பண்ணாராம். அதுதான் இப்போ நிற்கிற முருகன் சிலை. ஏன் அதை மாதிரி வச்சு பண்ணார் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு வேக்சினேஷன் போடுறோம், இப்போ பாக்ஸ் வேக்சினேஷனே போடுறோம். பாக்ஸ் வேக்சினேஷன் சில சமயம் வைரஸே லைவாக கொஞ்சமாக, அதாவது நமக்கு பாதகம் பண்ணாத அளவுக்கு எடுத்து குத்துறது தான் வேக்சினேஷன். அல்லது வைரஸோட டாக்ஸின், அல்லது அதோட டாக்ஸின்னா விஷம் தானே, அதைத்தான் வேக்சினேஷனாக போடுவோம் பல வியாதிகளுக்கு. அதுதான் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டு ஒரு தடவை காய்ச்சல் வரும், கொப்பளம் வரும், சரியாக போயிடும், அதுக்கப்புறம் அந்த வியாதியே வராது இல்லையா. அந்த மாதிரி 9 விஷங்களை எடுத்து ஒட்டுக்கா சேர்த்து ஒரு சிலை பண்ணியிருக்கார். அது மேலே விழுகிற தீர்த்தம், தண்ணீர், பால் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து கொஞ்சம் குடித்தோம்னா அது வந்து நமக்கு யூனிவர்சல் வேக்சினேஷன். அதனால தான் ரக்கால சந்தனத்தை கரைச்சி குடிக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம சொல்லலாம். அந்த போகருக்கு அங்கே தான் அவர் சமாதியான குகை இருக்குது, போய் அதையும் நம்ம பார்க்கலாம். அவர் பூஜித்த மரகதலிங்கம் இருக்குது, புவனேஸ்வரி அம்மன் இருக்காங்க, அதுவும் போய் நம்ம பார்க்கணும், கும்பிடணும், அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பழனி மலையில் மட்டும் ஒரே நாளில் 7 அலங்காரங்கள் நடக்கும் முருகனுக்கு. நம்ம க்யூவில் போய் நின்று எந்த நேரம் அங்கே பார்க்குறோமோ அந்த ஒரு அலங்காரம் தான் பார்ப்போம். அதனால என் கொலுவில் 7 அலங்காரம் வச்சுருக்கேன், எல்லோரும் தரிசனம் பண்ணணும். முதல் அவங்க காலம்பரை திறக்கும் போதே நடக்கிறது விஸ்வரூப தரிசனம், ஆண்டிக்கோலம். அப்புறம் தான் மக்கள் இருக்காங்க கிளப்பி விடுறதுக்கு, ஆண்டிக்கோலமாக பார்க்க விடாதுன்னு, ஆண்டியாக போயிடுவோம் அப்படியா இப்படின்னு. அதெல்லாம் இல்லை. விஸ்வரூப தரிசனம்னு எந்த ஒரு சுவாமியும் அது ஒரிஜினலாக இருந்த மாதிரி பார்க்குறதுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 15 நிமிஷம் கிடைக்கும், அதுக்குள்ளே அலங்காரம் ஆரம்பிச்சிருவாங்க. விஸ்வரூப தரிசனம் பார்க்கணுமா, அவ்வளோ கோடி கோடி புண்ணியமாக அது. ஸோ விஸ்வரூப தரிசனம் இங்கே ஆண்டிக்கோலமாக இருக்கும். அதுக்கப்புறம் விழா பூஜை அப்படின்னு ஏர்லி மார்னிங் 6:30 to 7 வந்து துறவி கோலத்தில் நிற்பார் முருகன். அதுக்கப்புறமா சிறுகால சந்தியில் வேடுவராக இருப்பார். அதுக்கப்புறம் கால சந்தியில் பாலமுருகனாக இருப்பார். உச்சி காலத்தில் வேதியராக இருப்பார். சாயரக்ஷையில் அவர் ராஜ அலங்காரத்தில் இருப்பார். ராத்திரி வர ராக்கால பூஜையில் வெறும் ஒரு சின்ன மலரில் அலங்காரம் இருக்கும். அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது அந்த மலரை எடுத்துகிட்டு சந்தனம் பூசி க்ளோஸ் பண்ணுவாங்க. காலம்பரை அதைத்தான் ராக்கால சந்தனம்னு கொடுப்பாங்க, கரைச்சி குடிச்சிருவோம். 8 மணி நேரம் நவபாஷாணத்தில் ஊர்ன சந்தனம் இல்லையா, நமக்கு அவ்வளோ நல்லது பண்ணுமா. அந்த சயின்டிஃபிக்கலி இட் இஸ் ப்ரூவ்ட். அதனால் அதை குடிச்சிருவோம். இதுதான் பழனி மலையோட கதை. இப்போ நம்ம அடுத்தது சுவாமி மலை 4வது படை வீட்டுக்கு போக போகிறோம். அந்த கதை என்னன்னா, கைலாசத்தில் அமைதியாக சிவ குடும்பம் உட்காந்துருந்தது. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பியாக உட்காந்துருந்தாங்க. சிவன், பார்வதி, விநாயகரன், முருகராக உட்காந்துருந்தாங்க. அப்போ நாரதர் வந்தார். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு கலகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். பின்னாடியே பிரம்மன் வந்தார், பெரிய புஸ்தகக்கட்டை தூக்கிட்டு வந்தார். எனக்கு படைப்பு தொழிலில் இருக்கிற கொஞ்சம் ஏதோ டவுட்ஸ் எல்லாம் சிவன் கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு உள்ளே வந்தார். விநாயகரை பார்த்து முழு முதற் கடவுளே நமஸ்காரம்னாராம். சிவனை பார்த்து கும்பிட்டாராம், அவங்கக்கிட்ட தான் டவுட்ஸ் கேட்க வந்தார். பார்வதி தேவி இருந்தாங்களாம், உமையே வணக்கம்னு சொன்னாராம். பக்கத்துலேயே குழந்தை முருகன் உட்காந்துருக்கார். அவர் ஏன்னு கூட கேட்டுக்கல. போய் பிரம்மன் சமணங்கால் போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார் சிவன்கிட்ட. அவரோட டவுட்ஸ் கேட்டு குறிப்பெல்லாம் எழுத ஆரம்பிச்சார். இங்கே முருகனுக்கு ஒரே கோபம், முடியட்டும்னு வெயிட் பண்ணாராம். முடிஞ்சு எழுந்து வந்தாராம் பிரம்மன். வந்த உடனே கேட்டாராம், நில்லு, படைப்பு தொழில் பண்ணுற தெரியுது, ஒரு உயிரும் படைக்கும் போது நீ பிரணவம் சொல்லித்தானே உயிர்களை படைக்க முடியும், அந்த பிரணவத்தோட பொருள் மீனிங்ஸ் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். நிஜமாவே பிரம்மனுக்கு அது தெரியலையா. பிரம்மனுக்கு 4 தலை இருக்கு இல்லையா, நறுக்கு 4 தலையிலையும் கொட்டி கொண்டு போய் சிறையில் போட்டுட்டு அந்த குட்டி முருகன் இனிமேல் நான் தான் படைப்பு தொழில் பருவேன்னு அஜானுபவ பெரியவனா நின்னாராம். அப்போ எல்லா தெய்வங்களும் ஓடி வந்தாங்களாம், நீ இதை செய்யப்படாது, எப்படி நீ வந்து படைப்பு தொழில் செய்ய முடியும்னு. அதுக்குள்ளே சிவன் ஓடி வந்து முதல்ல சிறையிலிருந்து அவரை வெளியில் கொண்டு வான்னு சொன்னாராம். அப்பா சொல் பேச்சு தட்டாமல் சிறையை திறந்து வெளியில் விட்டார். ஆனால் புர்ருன்னு கோவத்தில் நின்றுட்டு இருந்தாராம். அப்பா சொன்னாராம், பண்ண கலாட்டாலாம் சரியாக தான் இருக்குது, உனக்கு தெரியுமா பிரணவத்தோட பொருள் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னாராமா. எங்கே சொல்லு அப்படின்னு சிவன் கேட்டாராம். சொல்ல போகிறது பிரணவ மந்திரம். சொல்கிறது எவ்வளோ சின்னவனாக இருந்தாலும் மகாகுரு, கேட்க போகிறவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் கை கட்டி வாய் பொத்தி மண்டிட்டு உட்கார்ந்தா காதில் மட்டும் உபதேசம் செய்யப்படும் அப்படின்னாராம். அதனால மகாதேவன், மகேஸ்வரன், சர்வேஸ்வரன் கை கட்டி வாய் பொத்தி மண்டிட்டு உட்கார்ந்தாராம். குழந்தை குன்று மேலே உட்காந்து முருகன் அப்பாவுக்கு பிரணவ உபதேசம் பண்ணாராம். அப்பாவுக்கு உபதேசம் பண்ண தகப்பன் சுவாமி சுவாமிநாதன், அதனால சுவாமி மலை. அது சின்ன குன்று, மக்களாக கட்டினதுனால கட்டுமலை. 60 படிகளோடு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தமிழ் வருஷத்தையும் குறிக்கும். தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு அதுக்கு படிப்பூஜையும் நடக்கிறது உண்டு. சன்னிதானத்தில் வந்து சிவன் இப்படி உட்காந்து அவர் காதில் உபதேசம் பண்ணுறதை பார்க்க முடியாது, முகப்பில் தான் அந்த சிலை இருக்கும். ஆஜானு பகவான் நின்னார் இல்லையா, 6 அடிக்கு நான் பண்ணுவேன் இனிமேல் சிருஷ்டிக்கிற வேலையன்னு, அந்த மாதிரி ரூபத்தில் பார்க்கலாம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முருகனுக்கு முன்னாடி மயில் வாகனமாக இருக்காதாங்க.
இந்திரன் தேவயானையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சீதனமாக கொடுத்த அவரோட ஐராவத வெள்ளை யானை தான் இருக்குமா அந்த கோவிலில். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ 5வது படை வீடான திருத்தணிக்கு நகர்றோம். திருத்தணி அப்படிங்கிறது தணிகை மலை. திருத்தணிகை மலை தான் போக போக திருத்தணி ஆயிடுது. அந்த தணிகை மலைங்கிறது ஒரு சிங்கிள் குன்று ஹில் கிடையாது. ஒரு 3-4 ஹில்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஹில்ஸு. அதில் ஒன்றில் தான் கோவில் இருக்கும். ஏன் தணிகை அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா அது மூலிகைகள் நிறைஞ்ச மலையாம். அது எந்த மாதிரி மூலிகைகள்னால் நமக்கு ஆயுர்வேத ஆயில்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆயுர்வேதிக் ஆயில் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதை கொஞ்ச நேரம் மோந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆயில் கொடுப்பாங்க தூக்கம் வராதவங்களுக்கு, அதை லேசாக இந்த இடத்துல தடவுனோம்னா நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு வலியே தீராது, என்ன மாத்திரை போட்டும் தீரலைன்னா உள்ளங்காலில் கொஞ்சம் வலி தணிஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி மெடிசினல் ஹெர்ப்ஸ் நிறைய தணிக்கிற மூலிகைகள் கிடைக்கிற இடமா. அதனால அந்த மலைக்கு பேர் தணிகை மலை. அந்த இடத்துக்கு தான் முருகன் சூரபத்மன் அழிச்சதுக்கப்புறம் கோபம் தணிக்கிறதுக்காக வந்து நின்னாராம், தணிகை மலை. அதனால அங்கே வந்து நின்னார். திருத்தணிகை மலையோட இன்னொரு இது என்னென்னா வள்ளி கல்யாணம் நடந்த இடம். விஷ்ணுவோட பொண்ணு அமுதவள்ளி முருகனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேடுவராஜன் நம்பிராஜனோட பொண்ணாக வந்து பிறந்தாங்க. அப்போ முருகன் வந்து போய் அவங்கள பொண்ணு கேட்டப்போ உனக்கெல்லாம் தர முடியாது, வேடுவருக்கு தான் தருவோம் அப்படின்ட்டாங்களாம் அவங்க அப்பா. சரின்னு வேடுவராக வந்து கேட்டப்போ கூட சண்டை தான் வந்தது. அதனால் வள்ளியை சிறை எடுத்து வந்தாராம். அப்படி வந்தப்போ முருகன்னு தெரிஞ்சு எல்லாருமா வந்து அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். ஸோ திருமணம் நடந்த இடம் அதுவும் உண்டு, வள்ளி கல்யாணம் நடந்த உண்டு. இன்னொன்று என்னென்னா அவர் வேடுவராக வந்ததுனாலேயே அங்கே நடக்கிற ஐப்பசி உற்சவத்தில் 6வது நாள் வந்து முருகன் வந்து புலி வாகனத்தில் வேடுவராக வருவார். உலகத்தில் எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. புலி வாகனத்தில் முருகனை வேடுவர் கோலத்தில் உலா வருவார். அந்த கோவில் இருக்கிற இடம் ரொம்ப சின்ன இடம், மலை ரொம்ப ஸ்டீப். அங்கே நிற்க முடிஞ்சது ரொம்ப கம்மி பேர், பல லட்சம் பேர் இந்த ஒரு காட்சியை பார்க்குறதுக்கு நிற்பாங்க. ஆனால் மற்ற வாகனம், யானை வாகனம், அந்த அன்ன வாகனம் அதெல்லாம் மெதுவாக ஆடி ஆடி இப்படி போகும். புலி வாகனம் இல்லையா, ஃபாஸ்ட்டாக 1 மணி நேரத்தை உள்ளே போயிடுவாங்க. எல்லார் கண்ணுக்கும் தெரியாதுங்கிறனால கொலுவில் அதை வச்சு எல்லாரும் தரிசிக்கட்டும்னு வச்சுருக்கோம். புலி மேலே முருகன் வேடுவர் ரூபமாக வர்றது. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அங்கே இருக்க பைரவருக்கு 4 நாய் வாகனங்கள் இருக்கும். நாய்ங்கிறது வேத ரூபம். 4 வேதமும் அவர் கால்கடியில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இருக்கும். நம்ம வெறும் பைரவரை தரிசித்து டக்குன்னு வந்துடுறோம். கொஞ்சம் கண்ணை தாழ்த்தி கீழே பார்த்தோம்னா அந்த 4ம் தெரியும். வி கேன் என்ஜாய் தட். 4 வேதத்தையும் கண்ணில் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட வரலாம். இன்னொன்று திருத்தணிகையில் புஷ்ப காவடி மட்டும்தான். மற்ற இடத்துல பால் காவடி, பன்னீர் காவடி, தீர்த்த காவடி, பழக்காவடின்னு எல்லா இடத்துலையும் எடுப்போம். இங்கே புஷ்ப காவடி, மலர் காவடின்னு அர்த்தம். இந்திரன் வந்து கல்ஹார புஷ்பம்னு அங்கே தேவலோகத்தில் மட்டும் அதுவுமே அதிசயமாக கிடைக்கிற ஒரு புஷ்பத்தை 108 புஷ்பம் வச்சு அர்ச்சனை பண்ணாராம். அதனால் புஷ்ப காவடி மட்டும்தான் அங்கே நடக்கும். இது திருத்தணிகை மலை. இன்னொன்று அடுத்தது 6வது வந்து பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலையில் மட்டும்தான் முருகன் அவரோட எல்லா அம்சத்தோடு பார்க்க முடியும். ஒரு இடத்துல அவர் தெய்வானையோட மட்டும் காட்சி தருவார், ஒரு இடத்துல வள்ளியோட காட்சி தருவார், மற்ற இடத்துல தனியாக நிற்பார். தனியாக நின்னாலும் ஒரு இடத்துல சக்திவேல் இருக்கும், ஒரு இடத்துல வெறும் தண்டமும் கையில் பூவுமா அர்ச்சனை பண்ணி நிற்பார், ஒரு பக்கம் சேவர் கொடியோனா நிற்பார், இல்லைன்னா ஆண்டியாக வெறும் தடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். எல்லா அம்சங்களும் வள்ளி, தெய்வானை, சக்திவேல், சேவர் கொடியோட ஒரு பீடத்தில் பார்க்க முடியும்னா அது பழமுதிர் சோலை தான். எல்லா கொலுவில் நம்ம எல்லா கோவிலோட மாடல்ஸும் வச்சுருக்கோம். அதே போல் பழமுதிர் சோலை மாடலும் இருக்குது. அப்புறம் என்னென்னா அந்த பழமுதிர் சோலையில் தான் ஔவையாரோட தலைகணம் தனிச்சாராம் முருகன். ஔவையார் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க, தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் அவங்களுக்கு தலை நிறைஞ்சு இருந்தது. யாரும் எனக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை, எனக்கு தெரியாத விஷயம் உண்டா இந்த உலகத்தில்ங்கிற ஒரு நினப்பில் அலைஞ்சிட்டு இருந்தாங்களாம். அவங்க தலைகனை குறைக்கணும்னு முருகன் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பழமுதிர் சோலையை பார்த்து ஔவையார் வந்துட்டுருக்காங்க. அந்த பழமுதிர் சோலைங்கிறது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா எல்லா சோலையிலும் தான் பழம் பழுக்கும். இங்கே வந்து ஆஃப் சீசனாக பழுக்கும். அது வந்து நவாப்பழ மரங்கள் நிறைந்த ஒரு காடு தான் அந்த பழமுதிர் சோலை. அங்கே வந்து நமக்கு வந்து ஆடி மாதத்துலேயே நவாப்பழத்தோட சீசன் தீர்ந்து போயிடும். அங்கே மட்டும் ஐப்பசி மாதத்தில் நல்லா பழுத்து நிற்கும். அதனால தான் அது ஸ்பெசிஃபிக்காக பழமுதிர் சோலைன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே வந்துட்டுருக்காங்க அவ்வை பாட்டி முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு. ரொம்ப பசி வந்து தான் ஒரு நவாப்பழ மரத்துக்கடையில் உட்காந்தாங்க. உடனே முருகன் போய் அந்த மரத்துக்கு மேலே ஒரு ஆடு மேய்க்கிற பையனாக ஏறி உட்காந்துட்டார். பாட்டி பசிக்குதா அப்படின்னு கேட்டாராம். ஆமாப்பா, பழம் தரட்டுமா? இவன் என்னது ஐப்பசி மாதம் நவாப்பழ மரத்துக்கடையில் உட்காந்துருக்கோம், பழம் தரட்டுமான்னு கிடைக்கான்னு நிமிந்து பார்த்தா பழம் நல்லா பழுத்து தொங்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு மனசில் டவுட்டு, இது என்னது இங்கே வந்து ஐப்பசி மாதத்தில் பழம் பழுக்குதுன்னு. அவங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, இங்கே ஐப்பசி மாதத்தில் கூட பழம் பழுக்குமான்னு. ஆனால் இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்டால் அவங்க கௌரவம் என்ன ஆகுது, எல்லாம் தெரிஞ்ச அவையாச்சு. சரி நீ பழமே கொடுன்னு சொன்னாங்களாம். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னாராம். அது என்ன சுட்ட பழம், அது என்ன சுடாத பழம்னு கேட்கணுன்னு அவங்களுக்கு இருக்குது. ஒரு ஆடு மேய்க்கிற பையன்கிட்ட போய் இது என்னப்பா சுட்ட பழம், இது என்னப்பா சுடாத பழம்னா
இது கூட தெரியாத அவையாருன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் வந்துட்ட அப்படின்னா அவங்க கௌரவம் என்ன ஆகுறது? அதனால சுட்ட பழமே கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். முருகன் அந்த மரத்தை உலுக்கி எல்லா பழமும் மண்ணில் விழுந்துதான். மண்ணெல்லாம் ஒட்டிடுச்சு இல்லையா, அதை எடுத்து அப்படி ஊதுனாங்களாம். ஏன் பாட்டி பழம் ரொம்ப சுடுதா அப்படின்னு கேட்டாராம். அவங்க மனசு திக்குன்னு ஆயிடுச்சான். சாதாரணமாக யாரும் இதை கேட்டிருக்க முடியாது இல்லையா. அப்போ நிமிந்து பார்த்தப்போ அந்த பையன் கீழே எட்டி குதிச்சு, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஐப்பசியில் பழம் பழுக்கிறதும் தெரியும், அந்த பழம் சுடணும் தெரியும்ல, ஊதி ஊதி மெதுவாக சாப்பிட்டு வான்னு சொல்லி ஓடி போய் கோவிலுக்குள்ளே போயிட்டாராம். அப்போ தான் அவங்க, ஐயோ எவ்வளோ தலகனமும் கர்வமும் நமக்கு இருந்திருக்கு, எவ்வளோ தெரியாத விஷயங்கள் இருக்குதுன்னு, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு பாட்டு பாடினாங்க இல்லையா, அது அந்த இடம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பழமுதிர்ச்சோலை எப்படின்னா, கீழே அழகர் கோவில் இருக்கும். 108 திவ்யதேசத்தில் ஒருத்தரான விஷ்ணு கோவிலான அழகர் மலை கீழையும் மேலே முருகன் கோவிலான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலும் அங்கே இருக்கும். ஒரே தீர்த்தம் தான் 2 பேர்த்துக்கும், முருகனுக்கும் விஷ்ணுவுக்கும். நூபுர கங்கை அப்படின்னு பேர். என்னென்னா, உலகளந்த பெருமாள் காலை தூக்கி மேல் லோகம் அளக்கும் போது அவரோட பாதமும் தண்டையும்னா சிலம்பு போட்டிருப்பாங்க இல்லையா, அதுவும் பிரம்மனுக்கு தெரிஞ்சுதான். விஷ்ணு பாதம் தெரியுதுன்னு அங்கிருந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தீர்த்தத்தில். அந்த தீர்த்தம் தான் நமக்கு நூபுர கங்கை அல்லது சிலம்பாரா கீழே கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே தீர்த்தம் தான் 2 பேர்த்துக்கும் ரொம்ப புண்ணிய ஸ்தலம். அப்போ போகும்போது நம்ம இந்த கதையெல்லாம் கூட ஞாபகம் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அந்த மரமும் இப்போவும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த கதையை தெரிஞ்சு அதை போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரே ஸ்விங்கில் நம்ம 6 படை வீடையும் தரிசிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே தெரியும்னாலும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. எல்லாரும் போய் இதெல்லாம் பார்த்து அருள் வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அனுபவிச்சுட்டும் வரணுங்கிறது ஒன்று இருக்குது. நமஸ்காரம். நம்ம இப்போ 6 படை வீடு எல்லாம் பார்த்தோம். முருகன் அப்படின்னு சொன்ன உடனே வேல் தானே நமக்கு ஞாபகம் வருது. வேலுங்கிறது கீழாகன்று மேலே இப்படி கூர்மையாக போகிற ஒரு ஆயுதமாக ஃபஸ்ட் நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நிறைய பேர் இருக்குது. வீரவேல், வெற்றிவேல், ஞானவேல், கந்தவேல், சக்திவேல், அப்படி நிறையா சொல்லிகிட்டே வரோம். வேல் மாறல்னு அதுக்கு தனியாக பாட்டே இருந்து புகழ்ந்து பாடுறாங்க. வேல் பூஜைன்னு தனியாக பூஜை நடக்குது. வேல் தான் பிரதானமாக நிற்குது இல்லையா. அதுக்கு ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரீசன் பின்னாடி இருக்கிறதா சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. நம்மளுக்கும் அது பெரிய அதிசயமாகவும் இருக்குது. இவ்வளோ சயின்ஸு அந்த காலத்தில் தெரிஞ்சு தான் இந்த மாதிரியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குதோ, கதைகளோ ஏதோ ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கோன்னு தோணும். அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், பார்ப்போம். வேல் அப்படிங்கிற அந்த ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, கீழே அகன்று மேலே ஷார்ப்பாக வர்றது, அது வந்து 3வது கண், அதாவது 3rd ஐ, நெற்றிக் கண் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதே ஷேப்பில் தானே நம்ம ஒரு கண் வரைவோம். நெத்திக்கு நடுவில்னு சொல்கிறோம். நெத்திக்கு நடுவில் நம்ம சொல்கிறது என்னென்னா வெளியில் தெரியட்டுங்கிறனால அந்த நெத்தி புருவத்துக்கு நடுவில் இருக்கிற இடத்துல நேர் பின்னாடி நம்ம மூளைக்குள்ளே போனால் பின்னியல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட் இதே ஷேப்பில் தான் இருக்கும், வேல் ஷேப்பில் இருக்கும். அந்த கிளாண்ட் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுன்னா மெலட்டோனின்னு ஒரு திரவத்தை செக்ரீட் பண்ணும், சுரக்கும். அது எதுக்குன்னா நமக்கு நல்ல தூக்கத்தையும் மன அமைதியும் தரும். அந்த நல்ல தூக்கமும் மன அமைதியும் நம்மளை ரொம்ப தெளிவாக்கி அடுத்த நாள் நம்ம எடுக்கிற முடிவுகளையும் நம்ம செய்கிற செயல்களையும் பேசுகிற பேச்சிலிருந்து நம்மளை அவ்வளோ தெளிவாக வைக்குமா. மெலட்டோனின் செக்ரீஷன் அப்படிங்கிறது வந்து தூங்க வைக்கணும்னா நம்மளோட இருட்டுக்குள்ளே கொண்டு போகிறது. இருட்டுக்குள்ளேன்னா நம்ம தியானத்தில் யோகா கலையில் இந்த பின்னியல் கிளாண்ட் அல்லது 3வது கண், இந்த 3rd ஐங்கிறது ரொம்ப முக்கியமாக பேசப்படுறது ஒன்று. யோக சாஸ்திரத்தில் அவங்க சொல்கிறதும் அதுதான். வேல் அப்படிங்கிறது வந்து அஞ்ஞானத்தை போக்குறது. தியானம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, கண்ணை மூடு, ஒரு இருட்டு தெரியும், நெத்திக்கு நடுவில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே தான் அந்த வேலோட ரூபம். முதுகு தண்டு, நடுவில் இருக்கிற தண்டு, 2 ஹாஃப் இருக்கு இல்லையா. நம்மளோட மூளை வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 பாகமாக வரும். ஹெமிஸ்பியர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரைட் ஹெமிஸ்பியர், அந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் சொல்கிறோம். நடுவில் இருக்கிற அந்த பின்னியல் கிளாண்ட், அந்த வேலோட அந்த முனை, இப்படி 2 வரும். அந்த ஷேப் தான் நம்ம பிரெயின் இல்லைன்னா நம்மளுக்கு ஞானம் அஞ்ஞானம் எல்லாம் ஒன்று தான் இல்லையா. பிரெயின் ஒர்க் பண்ணல அப்படின்னா, பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணால் அதுக்கு பேர் தானே ஞானம். அதனால இது எல்லாமே கனெக்டட் அப்படிங்கிறனால அப்படி ஒரு ஷேப்பும் அதுக்கு ஒரு தனி முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க. யோக கலையிலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சயின்ஸ்லேயும் இருக்குது. ஈவன் அந்த கேன்சர் சைட், கேன்சர் வரும்போது ஒரு கண்ணுக்கு வந்து இன்னொரு கண்ணுக்கு பரவும்போது சரி 2 கண்ணும் சரி பண்ணோங்கும் போது 3வதாக பின்னியல் கிளாண்டுக்கு பரவுமா, 3வது கண் அதுதானே 3rd ஐ அப்படின்னு அவங்க கூட சொல்கிறாங்களாம். அதனால் இவ்வளோ சயின்டிஃபிக் திங்ஸும் அந்த வேலோட ஷேப்போட கனெக்ட் ஆகிருக்குன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சுது. அதை எல்லாத்தோடையும் பகிர்ந்துக்கலாமேன்னு சொன்னேன். இன்னும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த வேலை பற்றி நிறைய அனுபவிக்கலாம், நிறைய அனுபவித்து படிக்கலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம்.